SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் திரைப்படம் வரும் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து வன்னியரசு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். விசிகாவிலிருந்து முழுமையாக விலகுவது தொடர்பாக திருமாவளவனுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் ஆதவ் அர்ஜுனா. உங்களுடைய கருத்து என்ன சார்? வணக்கம்ங்க. இது எதிர்பார்த்தது தான். இது அதாவது இடைநீக்கம் அப்படிங்கிறதா தலைவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த 6 மாத காலம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நடைமுறை அப்படிங்கிறது இப்ப இடைநீக்கம் செய்யப்பட்டாங்கன்னா காத்திருப்பாங்க. 1 மாதம் 2 மாதம் காத்திருந்து தலைவர் அவர்களிடம் இது குறித்து விளக்கம் கொடுத்து மீண்டும் சேர்வதற்கான, மீண்டும் இணைவதற்கான, மீண்டும் விடுதலை சிறுத்தையாய் களமாடுவதற்கான வாய்ப்பை உருவாக்குவாங்க. அதுக்கான விளக்கம் கொடுத்த பிறகு தலைவர் அவர்களும் அந்த விளக்கத்தை ஏற்றுக்கொண்டு இந்த இடைநீக்கம் முற்றிலுமாக நீக்கப்பட்டு கட்சியில் இணைந்து செயல்படுவதற்கு வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். இது கடந்த காலங்கள் அதான் நடந்திருக்கு. இந்த 6 மாத காலத்தில் அவர்களுடைய அந்த செயல்பாடுகள் கட்சிக்கு விரோதமாக இருக்கா இல்லையாங்கிறதையும் பார்ப்பாங்க. ஒரு ஒழுங்கு நடவடிக்கை குழு இருக்கு, அந்த குழு மூலமாக கண்காணிப்பாங்க. இதெல்லாம் கட்சியினுடைய ப்ரொசீஜர், நடைமுறை. ஆனால் அதை எல்லாவற்றையும் இந்த கடந்த 2-3 நாட்களாகவே அவர் மீறி அதை செயல்படுத்துவது, தலைமையை அந்த செயல்பாட்டை அல்லது நம்பகத்தன்மையை சீர்குலைக்கின்ற வேலையை தொடர்ச்சி அவர் செய்யறாரு. எங்களுடைய தலைவர் அவர்கள் இதற்கு முன்பே சொன்னாரு, இந்த விஜய் அவர்களுடைய நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்வதற்கும் திமுக எந்த அழுத்தம் கொடுக்கவில்லைன்னு சொன்ன பிறகும் தலைவருடைய தலைமையை மிக மோசமாக அந்த நம்பகத்தன்மையை சீர்குலைக்கின்ற வகையில அவர் செயல்பட்டதனால் எங்களுக்கு மீண்டும் அதுல ஒரு வருத்தம் இருந்தது. அப்பொழுது கூட தலைவர் அவர்கள் ரொம்ப கண்ணியமான வார்த்தைகளை பயன்படுத்தி தான் பதில் சொல்லணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப இப்படிப்பட்ட அவர் கட்சிக்குள் வரும்பொழுது அத்தனை விடுதலை சிறுத்தைகளும் அவரை ஆற தழுவி வரவேற்றோம். அத்தனை விடுதலை சிறுத்தைகளும் அவரை நேசித்தோம். அத்தனை விடுதலை சிறுத்தைகளும் தலைவர் உட்பட அத்தனை விடுதலை சிறுத்தைகளுமே அவருடைய செயல்பாடுகளை ஊக்கப்படுத்தினோம். ஆனால் அவருடைய செயல்பாடுகள் அதையெல்லாம் எங்களுடைய வரவேற்பு, எங்களுடைய அந்த நன்மதிப்பை எல்லாவற்றையும் அவர் அவமதித்து விட்டு அவர் ஒரு அஜெண்டாவை கொண்டு அந்த அஜெண்டாவை செயல்படுத்துவதற்கு விடுதலை சிறுத்தைகள் அவர் முயற்சி செய்யும் பொழுது அது தோல்வி அடைந்ததனால் அவர் அந்த ஆற்றாமையில், அந்த விரக்தியில் அவர் என்னென்னமோ பேச ஆரம்பித்தார். இப்பொழுதும் அவர் அதற்கான கால சூழல் இருந்தது. தலைவரிடம் அவர் விளக்கம் கொடுத்திருக்கலாம். ஆனால் அவர் அவரே விலகி இங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தன்னுடைய அஜெண்டாவை செயல்படுத்த முடியாது என்பதை உணர்ந்து கொண்டு அவர் வெளியேறி இருக்கிறார். எங்களுக்கு அது அவர் வெளியேறினது எங்களுக்கு வருத்தம் தான். ஏன்னா அவர் அவரை போன்ற ஒரு நான் தலித்து, அது தலித்து அல்லாதவர் இந்த இயக்கத்தில் களப்பணி ஆற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். ஆனால் அது கட்சியினுடைய அஜெண்டாவுக்கு எதிராக அவர் செயல்படுவதால் இந்த இடைநீக்கத்தை அவர் புரிந்து கொண்டு அவர் அமைதி காத்து உண்மையாவே தலைவரை நேசித்திருந்தால், உண்மையாவே தலைவருடைய அந்த கொள்கையை அவர் ஏற்றுக்கொண்டால், உண்மையாவே புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கையை அவர் ஏற்றுக்கொண்டிருந்தால் அவர் இந்த இடைநீக்கத்தோடு அவர் நின்றிருப்பார். அவர் விலகி இருப்பது என்பது அவர் எடுத்த முடிவு. அந்த முடிவு அவர் எங்கிருந்தாலும் அவர் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். விசிகாவிலிருந்து ஆதவ் அர்ஜுனா விலகியது வருத்தம் தான் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறீங்க. என்னதான் விசிகாவுக்கு திமுக அழுத்தம் கொடுக்கல அப்படின்னு திருமாவளவன் தரப்புல இருந்து சொன்னாலுமே கூட புதிய தலைமுறைக்கு ஆதவ் அளித்த பேட்டியில திருமாவளவனுக்கு திமுக அழுத்தம் கொடுத்ததாக அவர் மறுபடியும் அதே ஒரு கருத்தை முன் வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அதற்கான காரணங்கள் என்ன சார்? அவரு யாரு ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்காங்களோ, யாரு அந்த இதை சொல்லணும்னு சொல்றாங்களோ அதை சொல்றாரு. அவர் மேல எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை. அவர் இயக்கப்படுகின்ற ஒருவராக யாரோ ஒருவர் விடுதலை சிறுத்தைகள் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை உடைப்பது, அல்லது அந்த கூட்டணியில் குழப்பம் விளைவிப்பது, அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை உடைப்பது, அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள் குழப்பம் விளைவிப்பது, இந்த ரெண்டும் நடக்காததுனால அவர் இந்த இடத்துக்கு அவர் திமுக சொல்லிதான் அப்படிங்கிற ஒரு அவதூறை அவர் பரப்புறார். இது ஒரு 1/4 நூற்றாண்டுக்கு மேல இந்த தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகளை வலிமையாக இந்த மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு எந்த புற அழுத்தமும் அக அழுத்தமும் இல்லாமல் களமாடி வந்த ஒரு தலைவரை ஒரு கொச்சைப்படுத்துற விதமா அவர் பேசியிருப்பது என்பது, அந்த குற்றச்சாட்டை சொல்லியிருப்பது என்பது
மிக ஒரு அபத்தமானது அப்படிங்கிறத எல்லா விடுதலை சிறுத்தைகளுக்கும் தெரியும். அவர் வந்து புதுசா வந்திருக்கிறதுனால அவருக்கு வந்து தெரியாம சொல்லலாம். எங்களுடைய தலைவர் அவர்களை பொறுத்தளவு அக அழுத்தமாக இருந்தாலும் புற அழுத்தமாக இருந்தாலும் எந்த அழுத்தங்களும் அவரை வந்து ஒன்றும் செய்ய முடியாது என்று எல்லாருக்குமே தெரியும். அதனால அவருடைய குற்றச்சாட்டுங்கிறது யாரும் நம்ப மாட்டார்கள். அவர் வந்து அதை திரும்ப திரும்ப சொல்வது என்பது அவர் கொடுக்கப்பட்ட ஸ்கிரிப்ட் அல்லது அவரை இயக்குகிறவர்கள் சொல்கின்ற கருத்தை தான் நாங்கள் வந்து பார்க்குறோம். விசிகாவிலிருந்து முழுமையாக விலகுவது தொடர்பாக திருமாவளவனுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் ஆதவ் அர்ஜுனா. இது குறித்து பேசுவதற்காக செய்தி அரங்கிலிருந்து மூத்த செய்தியாளர் விஜயன் இணைந்திருக்கிறார். இனி நீங்கள் தொடரலாம் விஜயன். நன்றி ராதா. வன்னியரசு சமீபத்தில் பேசுகிற போது விசிகாவிலிருந்து விலகிய ஆதவ் அர்ஜுனா குறித்த சில முக்கியமான கருத்துக்களை வெளிப்படையாக இந்த முறை தெரிவித்திருக்கிறார். இதற்கு முன்பு அவர் தெரிவித்த விஷயம் என்பது அவருக்கென்று ஒரு உள்நோக்கம் இருக்கிறது, அவருக்கு ஒரு அஜெண்டா இருக்கு அப்படின்னு பூடகமாக சொல்லி கொண்டிருந்தார். ஆனால் இப்போது அண்மையில் பேசுகிற போது திரு வன்னியரசு அவர்கள் சொல்வது ஆதவ் அர்ஜுனா அவர்களினுடைய உள்நோக்கம் என்பது ஒன்று திமுக கூட்டணியை உடைப்பது அல்லது விசிகாவை உடைப்பது, இதுதான் அவருடைய அஜெண்டாவாக இருந்திருக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். இது முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது. திரு வன்னியரசு, நானே பல விவாதங்களில் உங்களிடம் பேசிய போது ரொம்ப நயமாக நீங்க பேசியிருக்கிறீங்க. ஏன்னா இப்போ அவர் உங்க கட்சிக்குள் இருந்தார், அவருக்கென்று சில உள்நோக்கங்கள் அஜெண்டா இருக்கலாம் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. ஆனா இப்போது நீங்கள் வெளிப்படையாக சொல்லியிருப்பது அவருக்கான உள்நோக்கம் என்பது திமுக கூட்டணியை உடைப்பது அல்லது விசிகாவை உடைப்பது அப்படின்னு சொன்னது ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய ஸ்டேட்மெண்டா இருக்கே. ஆமா, இது வந்து அதாவது நான் வந்து ஒரு அவதூறா இதை வந்து நான் பேசல, அல்லது அவருடைய கருத்துக்கு வந்து உள்நோக்கம் கற்பிக்க வேண்டும்ங்கிற நோக்கத்துல நான் வந்து சொல்லல. இதுதான் வந்து உண்மை. அப்படி வந்து உண்மை இல்லை அப்படின்னா இன்றைக்கு வந்து இந்த 6 மாத காலம் அவர் வந்து உண்மையாவே தலைவரை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா தலைவரை நேசிக்கிறாருன்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு இந்த 6 மாத காலம் அவர் வந்து பொறுமையாக இருந்திருக்கலாம். ஓரிரு மாதங்களிலே கூட விளக்கம் கொடுத்து கட்சியில் இணைந்தவர்கள் நிறைய இருக்கிறாங்க. அது அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நீங்க வந்து அவசரமா வந்து தலைவருடைய ஒப்புதல் இல்லாமல் நீங்க வந்து ஒரு முயற்சி எடுப்பது அப்படிங்கிறது அல்லது பேசுவது என்பது ஒரு கூட்டணியில் இருந்து கொண்டு அந்த கூட்டணி தலைவர்களை வந்து கொச்சைப்படுத்துவது, விமர்சிப்பது, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு நேர் எதிரான கொள்கை உள்ள சங்கராச்சாரியாரை வந்து வெளிப்படையாக வந்து அவர் நல்லவர்னு சொல்றது, இது எல்லாமே வந்து கூட்டணிக்குள்ள வந்து இருக்கிற ஒரு குழப்பமும் கட்சிக்கு இருக்கிற கொள்கைக்கு நேர் எதிராக பேசுவதாக நாங்க வந்து பாக்குறோம். அதனால இது வந்து முழுமையாக அவர் முன்னெடுத்திருக்கின்ற அந்த அஜெண்டா இங்க தோல்வி அடைஞ்சது அல்லது அந்த அஜெண்டா இங்க வெற்றி பெறவில்லை என்கின்ற அந்த ஆற்றாமை தான் வந்து இப்பொழுது அவர் விலகி. நன்றி திரு வன்னியரசு. இதுகாலும் சொல்லப்பட்டது வந்து திமுக கூட்டணியை உடைப்பது தான் அவருடைய அஜெண்டாவாக இருக்க முடியும் அப்படின்னு. ஆனால் நீங்கள் கூடுதலாக விசிகாவையே உடைப்பது அவருடைய அஜெண்டாவாக இருக்க முடியும், வெளியிலிருந்து அதற்காக அவரை இயக்குகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இது பெரிய விவாத பொருளாக மாறக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டா நம்ம கவனிக்க வேண்டியது. மிக்க நன்றி திரு வன்னியரசு. SVC ஆதித்யாரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் திரைப்படம் வரும் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில்.